அப்பா உனக்கான மேடை. இந்த மேடையில் பேசுவதெல்லாம். நான் வந்து பவானியில் இருக்கேன். நான் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் கற்றுக்கிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 6 கோர்ஸ் முடிச்சிருக்கேன். மேம் பார்த்தபோது எனக்கு வந்து கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணணும் கிட்டத்தட்ட 20 வருஷமா ஆசை. எப்படின்னா தூங்கும்போது யோசிக்கணும்னு சொல்லுவோம். ஆனால் எப்பவுமே நான் யோசிச்சுட்டே தான் இருப்பேன், ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ரொம்ப வில்லேஜில் இருக்கேன். எந்த ஒரு எப்படி சொல்கிறது, அமௌண்ட்டும் அதிகமாக இல்லை, ஆனால் சாதிக்கணுங்கிற வெளி நிறையா இருந்துச்சு. இது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ மேம் பேசணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். விட்டா அழுகுவேன். ஏன்னா எங்கள் அப்பா போன இந்த நேரம் இறந்துட்டாரு. அப்போ தான் நான் பியூட்டிஷியன் முடிச்சிருந்தேன். ஆனால் இப்போ எங்கள் அப்பாவே கூட இருக்குன்னு நினைக்கிறேன். சந்தோஷம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, சாதிக்கணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தரும் நம்மளுக்கு வாய்ப்பு கிடைச்சா டக்குன்னு பயன்படுத்திக்கணும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஓகேங்களா, நம்மளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் இது வந்து ஒரு ஸ்டெப்பாக இருக்கணும். வீட்டிலேருந்து நீங்கள் நிறைய இதை வச்சு ஏர்ன் பண்ணலாம். இன்னும் நிறையா மேம் நம்மளுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவாங்க. அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி மேம். நீங்கள் எல்லாருமே சாதனை இங்கே வந்திருக்கிறது மிகப்பெரிய சாதனை. அதுக்கு சப்போர்ட் பண்ண வீட்டிலேருந்து வந்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிகளை தெரிவிக்கிறேன். ஏன்னா அவங்க இல்லைன்னா நம்ம இல்லை, நம்ம குழந்தைங்களை பார்த்துக்கிறாங்க, நம்ம வீட்டுக்காரங்களுக்கு எல்லாமே அவங்க இல்லை, நம்ம இல்லை. அது மேரேஜ் ஆன அவங்களுக்கு மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னால நம்ம அப்பா அம்மா நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. பண்ணலினாலும் நம்ம எல்லாருமே வந்து வெளியே வரணும், வீட்டை விட்டு நம்ம வெளியே வரணும். வீட்டிலேயும் நிறைய சாதிக்கலாம். வாய்ப்பு ரொம்ப நன்றி. நீங்கள் எல்லாருமே சாதிக்கணும். மிகப்பெரிய சாதனை வருவீங்க. ரொம்ப நன்றி. ஃப்ரெண்ட்ஸ், இதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இப்போ வாழ்கிறதே ஒவ்வொரு சாதனை தான். நீங்கள் இதை பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருத்தருமே சாதனை தான் வரணும். அதுக்காக சப்போர்ட், சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.